வணக்கம். ஆன்மீக செய்திகள். நெல்லையப்பர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு நெல்லையப்பருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜை செய்து கோயில் வளாகத்தில் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளம் இசைக்க பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்து மஞ்சள், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 25ஆம் தேதி வேணுவனத்தில் வேணுநாதர் தோன்றிய வரலாற்று திருவிளையாடல் நிகழ்வும் 31ஆம் தேதி பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழாவும் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் கடந்த 13ஆம் தேதி தூக்க நேர்ச்சை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10வது நாள் திருவிழாவான இன்று பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை அதிகாலை முதல் நடைபெற்று வருகிறது. தூக்க திருவிழாவிற்காக வட்டவிளை மூலக்கோயிலில் இருந்து அம்மன் திருமுடிகள் தூக்க நேர்ச்சை நடைபெறும் வெங்கஞ்சி கோயிலுக்கு திருவிழா தொடங்கிய அன்று எழுந்தருளியது. அம்மன் சன்னதியில் குழந்தையில்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும், கிடைத்த குழந்தை மற்றும் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் தூக்க நேர்ச்சை நடைபெற்றது. பச்சிளம் குழந்தைகளை நேர்ச்சைக்கு கொடுத்த பிறகு அந்திரத்தில் குழந்தைகளை தூக்கக்காரர்கள் கையில் வைத்துக்கொண்டு தூக்கவில் இணைக்கப்பட்ட தேர் கோயிலை வலம் வரும் காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. 40 அடி உயரம் கொண்ட 2 வில்கள் வண்டியில் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வில்லிலும் 2 தூக்கக்காரர்கள் என 4 பேர் கைகளில் நேர்ச்சைக்கு 4 குழந்தைகள் வரவழைக்கப்பட்டு தேரை பக்தர்கள் சரண கோஷத்துடன் கோயிலை சுற்றி வந்தனர். இந்த ஆண்டு 1150 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெறுகிறது. இன்று துவங்கிய தூக்க நேர்ச்சை நாளை காலை வரை நடைபெறும். தமிழகம், கேரளாவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். தூக்க நேர்ச்சையை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களுக்கு இலவச மருத்துவ முகாம், உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. தமிழகம், கேரளா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பஸ்களும் இயக்கப்படுகிறது. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் மற்றும் அதனை சார்ந்த சின்ன மாரியம்மன் கோயில், காரை வாய்க்கால் மாரியம்மன் கோயில்களில் நடைபெறும் பொங்கல் விழா மற்றும் குண்டம் தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கம்பம் நடும் நிகழ்ச்சி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக 3 கோயில்களின் கம்பங்கள் காரை வாய்க்காலில் தயார் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கம்பத்தினை பூசாரிகள் ஊர்வலமாக கோயில்களுக்கு எடுத்து வந்தனர். அம்மனுக்கு பால், தயிர், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இரவு 10 மணிக்கு பெரிய மாரியம்மன் கோயிலில் உள்ள பட்டாள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து கம்பம் நடும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து சின்ன மாரியம்மன் மற்றும் காரை வாய்க்கால் மாரியம்மன் கோயில்களிலும் கம்பம் நடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தினமும் பக்தர்கள் கம்பத்திற்கு புனித நீரூற்றி மாவிளக்கு, பொங்கல் வைத்து வழிபாடு மேற்கொள்கின்றனர். 26ஆம் தேதி கொடியேற்றமும் 31ஆம் தேதி அதிகாலை வாய்க்கால் மாரியம்மன் கோயிலில் குண்டம் இறங்குதல் விழா நடைபெறும். ஏப்ரல் 1ஆம் தேதி பொங்கல் விழா, தேர் வடம் பிடித்தல், 2ஆம் தேதி தேர் வடம் பிடித்தல் மற்றும்
பூப்பல்லக்கு 3ஆம் தேதி தேர்நிலை சேர்தல், 4ஆம் தேதி கம்பம் பிடுங்குதல் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும். 5ஆம் தேதி மறுபூஜையுடன் விழா நிறைவடைகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் மேலூரில் உள்ள 37 அடி சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயிலில் வரும் 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு புனித நீர் கலசங்கள், யானை, குதிரை, கோலாட்டத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீரங்கம் சித்திரை வீதிகளில் வலம் வந்து மேலூர் ஆஞ்சநேயர் கோயிலை அடைந்தது. கோயிலை ஸ்தாபனம் செய்த ஹனுமான் உபசர் வாசுதேவன் கோயில் வளாகத்தில் கோசாலை நிறுவி நூற்றுக்கணக்கான மாடுகளை பராமரித்து வருகிறார். கோயில் வளாகத்தில் பட்டாபிஷேக ராமர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, தாயார் சன்னதி, ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி, பத்ர நரசிம்மர் சன்னதி, கால பைரவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. கோயிலின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளதால் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.